கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை சூழ்ந்திருந்த பரிசேயரும் வேதபாரகரை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் என்னை உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள், உதடுகளினால் என்னை மகிமைப்படுத்துகிறார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயமோ என்னை விட்டு விலகி இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய இருதயம் உத்தமமாய் சுத்தமாய் பரிசுத்தமாய் இருந்து நம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். நம் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மனிதர்களை பிரியப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை. ஆனால் உள்ளத்திலோ என் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கக்கூடிய வாழ்க்கை, அதை தான் இந்த இடத்திலே இயேசு எச்சரிக்கிறான். நம் ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை வாழாதபடிக்கு இருதயத்தின் ஆழத்தில் இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் இதயத்திற்குள் வாரும் ஆண்டவரே, நீர்தான் என் உள்ளத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாம் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, these people honor me with their lips but their hearts are far from me. பரிசேயரும் வேதபாரகரும் அவரை மகிமைப்படுத்துகிறார்கள், இயேசுவை அவர்களுக்கு முன்பதாக துதிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்படி செய்யல. மக்களுக்காக பயந்தவர்களாக, சூழ்நிலைகளை கண்டவர்களாக இப்படி செய்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நமக்கு எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை, நாமும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நம்மிலே தேவனுடைய அன்பு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்குமானால் நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க முடியும். ஆண்டவருடைய அன்பு நமக்கு உள்ளத்தில் இல்லை, ஏதோ ஒரு அற்புதத்திற்காய் அதிசயத்திற்காய் என்னுடைய வாழ்வில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக நான் இயேசுவை தேடிக்கொண்டிருப்பேன். ஆனால் அதன் நிமித்தமாக எந்த பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை ஆண்டவர் மனமிறங்கி நமக்கு பதில் தரலாம், ஆனால் இயேசு விரும்புகிறது நம்முடைய உள்ளம் அவரை சார்ந்திருக்க வேண்டும். இயேசுவே என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக வாரும், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்று சொன்னவர் நம் இதயத்தை தட்டுகிறார். நாமும் இந்த நாளில் சொல்லாமா, ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே, நீங்க இல்லாதபடிக்கு எனக்கு இந்த உலகத்தில் யார் இருக்க ஆண்டவரே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தலாமா? அவர் சிங்காசனத்தை விட்டு பிதாவினுடைய மடியில் இருக்கிற அந்த மேன்மையை விட்டு நமக்காக இந்த உலகத்தில் வந்து தம்மை தாமே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார். இந்த ஆண்டவருக்கு முன்பதாக, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி அப்பா. உள்ளான இருதயத்தோடு உண்மையான அன்போடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். உதடுகளினால் மட்டுமல்ல அப்பா, எங்களுடைய உள்ளம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறது. கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை துதிக்கிறார்கள் அப்பா. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். விடுதலை இந்த நாளிலே கொடும், கண்ணீரை மாற்றி சமாதானத்தை கொடும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.